மேயர் பிரியாவுக்கு ஸ்கெட்ச். சென்னை மாநகராட்சியில் 7 பேர் பணியிடை நீக்கம். அடித்து ஆடும் தாவேகா. போன 3ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை மாநகராட்சியில அதிரடி ரெய்ட மேற்கொண்டிருந்தது. அதை தொடர்ந்து இப்போ 7 அதிகாரிகள் அதிரடியா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இது மேயர் பிரியாவுக்கு நெருக்கடியா மாறி இருக்கு. என்னதான் சென்னை மாநகராட்சியோட மேயரா பிரியா இருந்தாலும் நிர்வாக கட்டுப்பாட்டை முழுமையா தன்வசம் எடுக்க தாவேகா அரசு முயன்று வருது. இதோட தொடர்ச்சியாவே ரெய்டு, சஸ்பெண்ட் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. தாவேகா அரசு புதுசா பொறுப்பேற்ற உடனேயே லஞ்ச ஒழிப்பு நடவடிக்கையில தீவிரம் காட்டுச்சு. இந்த நடவடிக்கையோட ஒரு பகுதியா சென்னை மாநகராட்சியில லஞ்ச ஒழிப்புத்துறை திடீர் ரெய்டு நடத்தி இருந்தது. இந்த ரெய்டுல ஏராளமான பிரச்சனைகள் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. பணிகளுக்கு லஞ்சம் வாங்குதல், போலி பில்கள் மூலமா முறைகேடு செய்தல், வேலைக்கு லஞ்சம் வாங்குதல் அப்படின்னு பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கிறதாவும் இதற்கான ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாயிருந்தது. இதை தொடர்ந்து இப்போ ராயபுரம், திருவிக நகர், அண்ணா நகர், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம் அப்புறம் பெருங்குடி இந்த மாதிரியான மண்டலங்களை சேர்ந்த 7 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செஞ்சு மாநகராட்சி ஆணையர் உத்தரவிட்டிருக்காரு. இவங்கள சுகாதார அதிகாரி தேவிகலா, உதவி செயற்பொறியாளர் ஆனந்த் ராவ் உள்ளிட்ட 4 அதிகாரிகள் மேல குற்றவியல் வழக்கு பதிவு செய்ய மாநகராட்சி ஆணையர் தன்னோட உத்தரவுல குறிப்பிட்டிருக்காரு. இந்த உத்தரவு தான் மேயர் பிரியாவுக்கு செக் வைக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக தான் இங்கு வெயிட். அந்த கட்சியை சேர்ந்த கவுன்சிலர்கள் தான் அதிகம். அதனால மேயரோட ஆதிக்கம் தான் மாநகராட்சிக்குள்ள இருந்து வந்தது. இப்படி இருக்கையில ஆணையரோட உத்தரவு மேயரோட அதிகாரிகளுக்கு சவால் விடக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. என்னதான் மேயர் அதிக அதிகாரங்களை கொண்டிருந்தாலும் நிர்வாகம் ஆணையரோட பிடியில தான் இருக்குது அப்படிங்கறத தெளிவுபடுத்தக்கூடிய வகையில இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. முன்னாடியே கடந்த திமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட ஒப்பந்தங்களை தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தி இருந்தது. இத்தோட நிற்காம 700 கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்களையும் தள்ளுபடி செஞ்சிருந்தது. இதை தொடர்ந்து ரெய்டு அப்புறம் சஸ்பெண்ட் நடவடிக்கைகள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் சென்னை மாநகராட்சிக்குள்ள மேயர் தரப்புக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு.